லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அம்மா, 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 கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ்மா. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வந்துதா எங்க குடும்பமே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்ட. இன்னும் என்ன வேணும் உனக்கு? அம்மா, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசிட்டு போயிடுறேம்மா. நீ பேச வேணாம், போயிடு. என்னைக்கு நீ என் பையனோட வாழ்க்கையில நுழைஞ்சியோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு எங்க குடும்பத்தோட அழிவு. எப்படி சந்தோஷமா இருந்தா என் புள்ள, அவனை நீ எப்படி ஆக்கி வச்சிருக்க? எங்க புள்ளைய எங்களுக்கு இல்லாமையே ஆக்கிட்டியே. அது மட்டுமா, உன்னால அனிதா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருப்போம். கடைசியில என் புருஷன் உயிரே போயிடுச்சு. சிரிப்பும் சந்தோஷமுமா கலகலன்னு இருந்த என் குடும்பத்தை இப்படி அழ வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷன் உயிரை கொடுத்து என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்திருக்காரு. உன்னை விட்டுட்டு போகணும்னு அவன் எடுத்திருக்கிற முடிவை பாரு. அது தெரிஞ்சுதா நான் சந்தோஷமா இருந்தேன். எதுக்கு வந்திருக்க இப்போ? அவனை போக சொல்லாதீங்க, அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் எனக்கு வேணும்னு நீலி கண்ணீர் வடிக்க வந்திருக்கியா? ஐயோ இல்லம்மா, இல்ல, அப்படியெல்லாம் இல்லம்மா. அவன் போகட்டும். அவன் எங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படியே இருக்கட்டும். நான் அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறேன். நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். என்னாலதான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்பாடா, என் குடும்பத்தை பிடிச்ச கெட்ட காலம் விலகி போயிடுச்சு. போயிடு. எங்க பக்கத்திலயும் என் புள்ள பக்கத்திலயும் வராத. பார்த்திபா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டுட்டாமா. நானும் என் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா ஒரு மனைவியா, ஒரு மருமகளா நான் எதையுமே செய்யல. இப்ப ஃபாரின் போகணுங்கிற ஆசைக்கு குறுக்க நிக்காம பார்த்திபனுக்கு செய்ய வேண்டியதை கூட செஞ்சுட்டேம்மா. ஆனா ஒரு மருமகளா உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் எதுவுமே செய்யல. கடைசியா உங்களுக்காக ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா தாயே, நீ எங்களையும் எங்க குடும்பத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்ன பாத்தியா? இது ஒண்ணுதான் நீ எங்களுக்காக நிறைவேற்ற பெரிய கடமை. இதுக்கு மேல உன்னால எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய வேணாம். அம்மா நில்லுங்கம்மா. ஏன் இந்த வேலைலாம் உனக்கு? இல்ல, இறக்கி விடுங்க கால. ஏய், என்னாச்சு? கால அடி பலமா பட்டுருச்சா? வலிக்குது. சரி வா வா, பாத்து. ஒண்ணு இல்ல, வா உட்காரு. ஏன் உனக்கு இந்த வேலைலாம்? படு. ஏய், எந்த காலு? இந்த காலா? இந்த காலா? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? அங்கதான் வலிக்குது. உன்னை எவன் இந்த வேலைலாம் பண்ண சொன்னா? உனக்கு ஏதாவது வேணா வீட்டுல கேட்கலாம்ல? உன்னை எவன் இந்த வேலைலாம் செய்ய சொல்றா? என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? சாரி அரவிந்த். என்ன சாரி? நல்ல வேலை நான் வந்தேன், இல்லனா நீ கீழே விழுந்து ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது?
கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிட்டு சொன்னோம். உன்னை விடவிட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, சொன்ன மாதிரியே வந்து பிடிக்கவும் செஞ்சிட்டீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? சரியாயிடுச்சு. ஆமா, அப்படின்னு எடுக்க போன அதுல நம்ம கல்யாண ஆல்பம் இருக்கு, அத பார்க்கலாம் தான் எடுத்தேன். என்ன திடீர்னு கல்யாண ஆல்பம்லாம்? சும்மா ஆசையா இருந்துச்சு. நம்ம கல்யாணம் நினைச்சாலே எப்பவுமே கோவம் தான் வரும். ம். இப்பதான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேனே, எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடுச்சு, அப்படியே ரஜினி வாழ்க்கையிலையும் ஹேய், சரி சரி, நான் அவளை பத்தி பேசல, நீ டென்ஷன் ஆகாத. ஒரு வகையில நீ சொல்றதும் சரிதான். எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவளுக்கு தனக்கு என்ன வேணும்னு செஞ்சுக்க தெரியாதா என்ன? தெரியாது. ராதிகா, ஆமா, அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கு என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து நேசிக்கிறீங்க. ஆனா அக்கா இத முன்னாடியே சொன்னா. அரவிந்த தவிர உன்னை யாராலையும் புரிஞ்சுக்கவும் பாத்துக்கவும் முடியாதுன்னு எப்பவோ சொல்லிட்டா. நான் தான் கேட்கல. உங்களையும் புரிஞ்சுக்காம அவளையும் புரிஞ்சுக்காம நான் உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்திட்டேன். ராதிகா, எதுக்கு இப்போ நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப அவ போக போறான்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல அரவிந்த். அவ செஞ்ச நல்லதெல்லாம் எல்லாமே எங்களுக்காக, அதுலயும் எனக்காக அவ பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு என் மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு அரவிந்த். என்ன பண்றதுன்னு தெரியல அரவிந்த். போயிடுவாளா? நீ இப்படி ஃபீல் பண்ணாத ராதிகா, இப்ப கூட நமக்கு சான்ஸ் இருக்கு. ரஜினி பார்த்திபன் வாழ்க்கைய நம்ம சரி பண்ணலாமா? எப்படி? எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு ஓகேன்னா என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். யோசிக்கலாம் அரவிந்த். எப்படியாவது அவளையும் பார்த்திபனையும் சேர்த்து வச்சுட்டா போதும் அரவிந்த். என் பொண்டாட்டி ஆசை நிறைவேற்றுறதை விட வேற என்ன வேலை இருக்கு? செஞ்சிருவோம். அரவிந்த், தேங்க்ஸ் அரவிந்த். ஏய், தேங்க்ஸ். அம்மா,
என்னம்மா வெளியே போறீங்களா? அத்த, மாமா, நீங்க 2 பேரும் பாக்குறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்கே. ஆமா மாப்பிள்ள, பார்த்திபன் வீட்டுக்கு போறோம். அவங்க அம்மாவை பார்க்க. பார்த்திப அம்மாவையா? பார்த்திபன் அம்மாவை பார்க்க போறீங்களா? எதுக்கு? அவங்க வர சொன்னாங்களா? இல்ல அனிதா எதுவும் சொன்னாலா? யாரும் எதுவும் சொல்லல மாப்பிள்ள. நமக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்தவ ரஜினி தானே. பார்த்திப மட்டும் என்ன மருமக மாதிரியா நடந்துக்கிட்டான்? புள்ளையா இருந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சானே மாப்பிள்ள. அவங்களுக்காகவா பேச போறீங்க? சும்மாலாம் பேச போலடா முரளி. நாங்க போய் அவங்க காலில் விழுந்தாச்சும் ரஜினி பார்த்திபனோட வாழ்க்கையை சேர்த்து வச்சாகணும்ன்ற முடிவுல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அப்பா, அப்போ நாங்களும் வரோம்ப்பா. சங்கரி, நீயா பேசுற? ஆமாங்க, நான் தான். ஏன் நான் பேசக்கூடாதா? அதுக்கு இல்ல, என் தங்கச்சி நமக்காக யார் யார் காலையோ போய் விழுந்திருக்கா. நான் அவளுக்காக பார்த்திபன் அம்மாவோட காலில் போய் விழறேன். நீங்களும் வாங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் எப்போ ரெடிமா, வா போலாம். அம்மா, நான் வரமா? ரஜினி அக்கா எனக்காக வந்தா, நான் அவளுக்காக வரேன். வந்து பார்த்திபன் மாமாவை ஃபாரின் போக வேண்டான்னு அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். சரி. ஏய், ஆமா. வெரி குட்ரா. சூப்பர்ரா. ராதிகா எங்க? அவ டயர்டா இருக்குன்னு படுத்திருக்கா. நீங்க கிளம்புங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம். எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? என்ன இப்படி முழிக்கிறீங்க? பார்த்திபன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசி ரஜினியும் பார்த்திபனையும் சேர்த்து வைக்க போறீங்க, அதானே? ராதிகா, அது அது இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு என்ன கூப்பிடாம போறீங்க? நீயா ராதிகா? ஆமா சார், அவளும் ரஜினியை புரிஞ்சுக்கிட்டா. இன்ஃபேக்ட் ரஜினி பார்த்திபனை சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணணும்னு நேத்து கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா. ஆமாமா, இந்த குடும்பத்துல ரஜினி எல்லாரையும் விட அதிகமா எனக்காக தான் விட்டு கொடுத்திருக்கா. எல்லாரையும் விட எனக்காக தான் அதிகமா கஷ்டமும் பட்டிருக்கா. அவ வாழ்க்கையை சரி பண்ண நான் இருக்க வேண்டாமா? என் தங்கமே, நீதான் ரஜினியை புரிஞ்சுக்காமலே போயிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இது போதுமா எனக்கு? சூப்பர் ராதிகா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த வீட்ல எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க, அதுவும் ரஜினிக்காக. நீங்க எல்லாம் பேசுறத கேட்கவே அவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஆனா அங்க போய் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பார்த்திபனோட அம்மாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கோவமா தான் இருப்பாங்க. அவங்க என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா பேசணும். ராதிகா, முக்கியமா உனக்கு தான். கரெக்டா சொன்னீங்க சகல. அவங்க எவ்வளவு கோவமா பேசினாலும் நம்ம மனசுல ரஜினி பார்த்திப முகம் மட்டும்தான் தெரியணும். இது எல்லாமே அவங்களுக்காகத்தான் ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பா மாப்பிள்ள. ரஜினியும் பார்த்திபனும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூடவே இங்க சந்தோஷமா வாழணும். அதுக்காக நாம என்ன வேணா செய்யலாம் மாப்பிள்ள. அதுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கியும் போலாம். கடவுளே, வாங்க போலாம். நாங்க வரோம் மாப்பிள்ள. அரவிந்த், போயிட்டு வந்துடுறோம். நான் சொல்றது எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. நாம் இப்ப குடும்பமா மொத்தமா கிளம்பி இங்க வந்ததுக்கு காரணமே ரஜினி வாழ்க்கையும்
பார்த்திபன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நாம உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா கோவப்பட்டாலும் நீங்க பதிலுக்கு கோவப்பட்டாதீங்க. புரிஞ்சுதா? சரிங்கப்பா. சம்பந்தியம்மா, உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்க வாங்க. உங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு உங்களோட உறவு கொண்டாட எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல. நீங்களே வாயை திறந்து கேட்டீங்கன்னு தான் வேற வழி இல்லாம வாங்கன்னு உள்ள கூப்பிட்டிருக்கேன். என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரம் சொல்லிட்டு வெளியில போறீங்களா? உங்க கோபம் நியாயமானதுதான். எங்க எல்லாரும் மேலயும் அவ்வளவு தப்பு இருக்கு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எங்களுக்கு இல்ல. ஆனாலும் எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்கத்தான் நாங்களே உங்க வீடு தேடியே வந்திருக்கோம். அது கூட ரஜினி பார்த்திபன் வாழ்க்கைக்காக தான். மன்னிச்சிருங்க. நாங்க இத்தனை வருஷமா எங்க பொண்ணையே புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எங்க தப்பு என்னன்னு இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயே ரஜினி பார்த்திபனும் கஷ்டப்படுறது சரியில்லைம்மா. நாம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். ஆமாம்மா, 2 பேரும் இப்படி ஒரு முடிவெடுத்து பிரிஞ்சு போவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க நினைச்சா மட்டும்தாம்மா பார்த்திபனை நிறுத்த முடியும். எதுக்கு நிறுத்தணும்? அவனை எதுக்கு நான் நிறுத்தணும்னு கேக்குறேன். இருந்து இப்பதான் என் புள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். அவன் நிம்மதியை நானே கெடுக்கணுமா? ஐயோ இல்லம்மா, அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னா நிச்சயமா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்க மாட்டாங்கம்மா. யார் சொன்னது? என் புள்ள சந்தோஷமா இருப்பான். இப்படி ஒரு நன்றி கெட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்காக என் புள்ள வாழ்க்கையை நாசமாக்க நான் விருப்பப்படல. அம்மா, அது அவ தப்பு இல்ல, எங்களோட தப்பு தான். எங்க எல்லாருடைய வாழ்க்கையையும் நல்லபடி அமைச்சு கொடுத்துட்டு அவ இப்போ வாழ்க்கையே இல்லாம நிக்கிறாமா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களாலதான் அவங்க 2 பேருக்கும் இவ்வளவு கஷ்டமும். அத சரி பண்ணதாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னது? எப்படி சரி பண்ண போறீங்க? எதை சரி பண்ண போறீங்க? எப்படிதான் சரி பண்ண போறீங்க? 2 பேருக்கும் கஷ்டம்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. இங்க என் குடும்பம் சீரழிஞ்சி சின்ன பின்னமா போயிடுச்சு. இதெல்லாம் யாரால? அவளால, உங்களால. உங்களால அதை சரி பண்ண முடியுமா? சொல்லுங்க. நான் என் புள்ளைய பிரிஞ்சு புருஷனையும் இழந்து தனியா இந்த வீட்ல அனாதையா இருக்கிறனே. உங்களால அதை சரி பண்ண முடியுமா? பையனும் மருமகளும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும், வாழணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாரு என் புருஷன். அவர் உயிரை காவு வாங்கிட்டு என் வீட்டு வாசப்படி ஏறி மன்னிப்பு கேட்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? அதுக்கு காரணம் நான் தான் அத்தை. என்னை காப்பாற்றணும்னு வந்ததுனாலதான் மாமாவால இங்க வர முடியாம போயிடுச்சு. என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கை இல்லாம போயிடக்கூடாது அத்தை. எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைங்க அத்தை. ஆமா சம்பந்தி. ரஜினி எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணா, உங்க கூட பிறந்தவளா மட்டும்தான் இருப்பா. அவளால இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா எப்பவுமே இருக்க முடியாது. அம்மா, அத கூட போடா போகுதுன்னு நாங்க விட்டுட்டோம். ஆனா அவ உங்க எல்லாரையும் பாத்துக்கணுங்கிறதுக்காக எங்களை தள்ளி வச்சுட்டு நின்னானே எங்க புள்ள. அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்திருக்காளா?
என்ன செஞ்சிருக்க அவனுக்கு? அது ஏன் தப்புமா? அக்காவும் பார்த்திபனும் சேரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு கெடுத்தவன் நான் தான். அங்கிள் இறந்ததுக்கு கூட முழுக்க முழுக்க காரணம் நான் தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க. ஆனா அக்காவையும் பார்த்திபனையும் மட்டும் தயவு செஞ்சு சேர்த்து வைங்கம்மா. உங்க கால்ல வேணா. ராதிகா தள்ளி போ போ. சீ, நீ எல்லாம் என் கால்ல விழுந்தா அது கூட எனக்கு தான் பாவம். உனக்கு தண்டனை கொடுத்தாலும் உங்களை மன்னிச்சாலும் என்ன ஆனாலும் சரி வேண்டாம். போன என் புருஷன் திரும்பி வந்துருவாரா? இல்ல போன என் பிள்ளையோட வாழ்க்கையும் சந்தோஷமும் திரும்பி வருமா? சொல்லுங்க, திரும்பி வருமா? சம்மந்தி உசுரை நாங்க யாரும் திருப்பி கொண்டு வந்து நிறுத்த முடியாதுதாம்மா. இருந்தாலும் ரஜினி இல்லாம பார்த்திபன் சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அது நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தாமா இருக்கு சம்மந்திம்மா. தயவு செஞ்சு நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. என் புள்ள ரஜினியை விட்டு போனாதான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு முடிவு எடுத்திருக்கான். சம்மந்தியம்மா, அதை தடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது. சம்மந்திம்மா, அவன் போகட்டும். நீங்களாம் வெளியில போங்க. சம்மந்தியம்மா, போங்கன்னு சொல்றேன்ல, எல்லாரும் வெளியில போங்க. வாங்க போங்க.